வித்யாக்கா, நீங்கள் பண்ண அந்த ஸ்ட்ரா கேம் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். போடுற எல்லா வீடியோஸும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுடைய சப்ஸ்கிரைபர் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வேஸ்ட்டாக உங்ககிட்ட ரிப்பன் இருந்தது அப்படின்னா அந்த ரிப்பனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்ககிட்ட ரிப்பன் இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கிளாத்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது சாஃப்டான கிளாத் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த சாஃப்டான கிளாத்தை வந்துட்டு ரிப்பன் மாதிரி ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கிராஃப்ட் வந்துட்டு செஞ்சு பாருங்கள், சரிங்களா? உங்ககிட்ட பழைய ரிப்பனாக இருந்தது அப்படின்னா நல்லா வந்து சுருங்கி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரிப்பனை வந்து அயன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா இந்த கிராஃப்டை செஞ்சு பாருங்கள். நான் வந்து இப்போது இதுக்காகவே வந்து ரிப்பன் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ரிப்பனை இப்போ நான் அளந்து வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி 10 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி பென்சிலில் வந்து அளந்திருக்கேன். இதை இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பீசஸில் இந்த ரிப்பனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதிலேருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மடிக்கிற மாதிரி வந்து மடித்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சைடில் நான் மடிச்சுக்கிறேன், சரிங்களா? மடிச்சுட்டு இந்த கார்னரில் மட்டும்தான் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த கார்னரில் மட்டும் நான் ஃபெவிபாண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹாட் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்படி வந்து பேஸ்ட் பண்ணியாச்சா, அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம எங்கே பேஸ்ட் பண்ணினமோ அதுக்கு மேலேயே வச்சு நம்ம இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதே மாதிரியே இந்த இன்னொரு சைடுமே வந்துட்டு நம்ம பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது வந்து பாருங்கள். இதே மாதிரி நிறைய பீசஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு குட்டி ஃப்ளவராக வேணும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு 10 பீஸ் ரெடி பண்ணினா கூட போதும், ஓகேங்களா? இல்லை வால் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நல்ல பெரிய ஃப்ளவராக வேணும் அப்படின்னா ஒரு 20 பீசஸ் இல்லைனா 15 பீசஸ் ஆகுது கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீசஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரியே இன்னும் இருக்கிற ரிப்பன்ஸை வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் மறுபடியுமே வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்பின கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கூட நான் இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக நம்ம சேனல் பார்த்து நிறைய வந்து செஞ்சு அனுப்பியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ நிறைய பீசஸ் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ரெடி பண்ணி எடுத்தது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்களேன். இந்த இடத்துல மட்டும் கம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு லைன் பை லைன் இந்த மாதிரி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு நீங்கள் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாங்க, இல்லைனா அனபான் ஃபெவிபாண்டு. நார்மல் கம்மில் ஒட்டுமா அப்படின்றது எனக்கு டவுட் தான். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து வந்துட்டு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறமா ஒரு பட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா டூத் பிக்கு, பேம்பூ ஸ்டிக்கு இல்லை ஏதாவது ஒரு குச்சி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரிப்பனை வந்து இந்த மாதிரி நம்ம திருப்பி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ரிப்பனை திருப்பி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம கம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கம் அப்ளை பண்ணிட்டேன். தென் ஒரு கார்னரில் இந்த பட்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ரோல் பண்ணிகிட்டே வாங்க, ஓகேங்களா? லாஸ்ட் வரைக்கும் நம்ம ரோல் பண்ணிகிட்டே வர போகிறோம். ரோல் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு நீங்களே பாருங்கள். க்யூட்டாக அப்படியே ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே வந்துட்டு இருக்கும். நான் லாஸ்ட் வரைக்கும் ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதவே வந்துட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா கூட வந்து பண்ணலாம். அதையுமே நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூவாக வந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நிறைய பர்பஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபோட்டோ ஃப்ரேம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக, இல்லை ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னா வாலில் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்க வந்துட்டு ஹேர் கிளிப்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, ஹேர் கிளிப்ஸு, போரா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் கூட வந்து இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி பட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு அந்த ரோஸோட ஒட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பர்பஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ரோஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியே இன்னும் கொஞ்சம் பீசஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்சுட்டு கண்டினியூஷனாக நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத வந்து பாருங்கள்.
இன்னுமே வந்து பெருசாக செய்கிறதுனா கூட வந்து செஞ்சுக்கலாங்க. இப்போது ஒரு மினிமம் சைஸில் வந்து நான் செஞ்சுருக்கேன். இதை வந்து நம்ம வால் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம கண்டிப்பாக வந்து ஹேர் போலையோ இல்லைனா ஃபோட்டோ ஃப்ரேம்லேயோ வைக்கிறதுக்கு வந்துட்டு நல்லா இருக்காது. பிகாஸ் நான் கொஞ்சம் பெருசாக வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது வால் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஃப்ளவர் வேஸில் வைக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்ககிட்ட வேஸ்ட்டாக ஏதாவது ரிப்பன்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மாதிரியான கலர் ரிப்பனாக இருந்தாலும் ஓகே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த குட்டி பெல் ஐகானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஸோ கண்டினியூவாக நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்பின கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை.